ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் உடைய ஒரு நியூ அப்டேட்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் 24 hours ஆன்லைனில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆன்லைனில் இருக்கிறீங்க அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ அதை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, அதாவது ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்படின்றத காட்டும். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் இல்லை அப்படின்னா எப்போ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்க, அதாவது லாஸ்ட் சீன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து உங்களுடைய கான்டாக்ட்ஸை வேறு யாருன்னா சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எப்போ ஆன்லைனில் இருந்தீங்க, ஸோ எப்போ லாஸ்ட் சீனை பார்த்தீங்க ஆன்லைனில் அப்படின்றத டீட்டெயில் உங்களுக்கு காட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ லாஸ்ட் சீனை மட்டும் நம்ம ஹைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்தது. ஏன்னா அந்த லாஸ்ட் சீனை மட்டும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் திருப்பியும் ஆன்லைனில் வரும்போது உங்களுக்கு வந்து எப்போ ஆன்லைன் அப்படின்றத நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்டை வந்து அவங்க யாருன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ என்ன அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் இல்லாத முடியும், அதாவது லாஸ்ட் சீன் மட்டும் உங்களுக்கு காட்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படின்றத முதற்கொண்டு இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இதுக்காக நீங்கள் எந்த அப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய செட்டிங்ஸில் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக உங்களுடைய செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. ஸோ உங்களுடைய ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செகண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. who can see my last scene அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லாஸ்ட் சீனை வந்து நீங்கள் ஹைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இது ஏற்கனவே இருந்த ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லாஸ்ட் சீனை வந்து ஹைட் பண்ணலாம். ஆனால் ஆன்லைனில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா who can see when I am in online அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா everyone அப்படின்னு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா same as the last சீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து சேமஸ் அண்ட் லாஸ்ட் சீன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ லாஸ்ட் சீனை வந்து இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறீங்களோ அந்த சீன் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகுமே தவிர நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ இந்த மெத்தட் சேமஸ் ஆஸ் லாஸ்ட் சீன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமிங் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த லாஸ்ட் சீன் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகுமே தவிர ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.